தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகை மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக அரசு உடனடியாக இது போன்ற செலவினம் செய்து அவங்க கட்சிக்காரர்களே இந்த ஊழல் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குது. ஏன்னா இது பல கோடி ஊழல் நடக்கதான் மக்களுக்கு தெரிய வருது. அதனால ஊழல் பண்ணாம இருக்கிறதுக்கு கையில காசா கொடுத்தா நல்லா இருக்கும். அது 5000 to 10,000 வழங்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். பொங்கல் பரிசுன்னு கொடுக்குறாங்க, அரிசி பருப்பு காசுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு வரி பணம் கம்மியா இருந்தாலே, ஒரு பொருள் வாங்க போனாலே கம்மியா இருந்தாலே போதும். எங்க பணத்தையே வாங்கி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு பொங்கல் பரிசுன்றது ஒன்றும் தேவை கிடையாது. எங்களுக்கு விலைவாசி கம்மியா இருந்தே போதும். நாங்க எங்க பொழப்பு நாங்க நடத்திப்போம். அதுதான் நான் விரும்புறேன். இப்போ பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கன்னா அது 1500 2000 இப்படி கொடுத்துன்னு வந்தா அது பத்தாது. எந்த பொருளுமே சரி நல்லா இல்லாத பொருள் தான் கொடுக்குறாங்க. அந்த பொருளை வாங்கி எதுவும் யூஸ் பண்றது கிடையாது. எல்லாம் குப்பையில போட்டுடுறாங்க. தேவையில்லைன்றதை எடுத்து போட்டுடுறாங்க. அந்த காசு வாங்கினாலும் ஒரு நாளைக்கே பத்த மாட்டேங்குது. இருக்கிற விலைவாசியில அது ஒரு நாளைக்கும் பத்த மாட்டேங்குது. அதுக்காக விலைவாசியை குறைச்சாலும் அந்த காசு கொடுக்க தேவையில்லை. விலைவாசியை குறைச்சிங்கன்னா போதும். மக்கள் குரல் பகுதியில் திருவெண்ணெய்நல்லூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.